போட்டித் தேர்வாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று மே 10 மற்றும் 11ஆம் தேதிகளில் நடைபெற்ற முக்கிய நடப்பு நிகழ்வுகள், குறிப்பாக தமிழகம், தேசியம் மற்றும் சர்வதேசம் சார்ந்த முக்கிய நடப்பு நிகழ்வுகளை பார்க்கப் போகிறோம். வீடியோவை இறுதி வரை ஸ்கிப் செய்யாமல் பாருங்கள். இறுதியில் உங்கள் பயிற்சிக்காக ஒரு சிறப்பு கேள்வியும் காத்திருக்கிறது. இன்றைய செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக நேற்றைய வினா பகுதியில் கேட்கப்பட்ட கேள்விக்கான விடையை காண்போம். நேற்றைய வினா: Which international financial institution released the report titled Nourish and Flourish: Water Solutions to Feed 10 Billion People on a Livable Planet? ஊட்டமளித்தல் மற்றும் செழித்தல், வாழக்கூடிய கிரகத்தில் 10 பில்லியன் மக்களுக்கு உணவளிக்க நீர் தீர்வுகள் என்ற தலைப்பிலான அறிக்கையை வெளியிட்ட சர்வதேச நிதி நிறுவனம் எது? இதற்கான சரியான விடை வேர்ல்ட் பேங்க், உலக வங்கி. சரியான பதிலளித்து அனைவருக்கும் பாராட்டுகள். வாருங்கள், இன்றைய முக்கிய நடப்பு நிகழ்வுகளை பார்க்கலாம். First question. Which country is described as a water-stressed food exporter, producing water-intensive crops despite groundwater depletion? நிலத்தடி நீர் பற்றாக்குறை இருந்த போதிலும் அதிக நீர் தேவைப்படும் பயிர்களை உற்பத்தி செய்து நீர் தட்டுப்பாடுள்ள உணவு ஏற்றுமதி நாடாக விவரிக்கப்படும் நாடு எது? கரெக்ட் ஆன்சர், இந்தியா. Next question. Which rules were introduced to establish a structured regulatory framework for online gaming in India, with a focus on user safety, industry growth, and distinguishing safe and harmful forms of gaming? இந்தியாவில் ஆன்லைன் கேமிங்கிற்கான ஒழுங்குபடுத்தப்பட்ட கட்டமைப்பை உருவாக்கவும், பயனர் பாதுகாப்பு, தொழில் வளர்ச்சி மற்றும் பாதுகாப்பான மற்றும் தீங்கான கேமிங் வடிவங்களை வேறுபடுத்தவும் எந்த விதிகள் அறிமுகப்படுத்தப்பட்டன? கரெக்ட் ஆன்சர், Promotion and Regulation of Online Gaming Rules 2026, ஆன்லைன் கேமிங் ஊக்குவிப்பு மற்றும் ஒழுங்குமுறை விதிகள் 2026. Next question. Which ministry released the 27th edition of the publication titled Women and Men in India 2025, Selected Indicators and Data in April 2026? ஏப்ரல் 2026இல் இந்தியாவில் பெண்கள் மற்றும் ஆண்கள் 2025 தேர்ந்தெடுக்கப்பட்ட குறிகாட்டிகள் என்ற தலைப்பிலான வெளியீட்டின் 27வது பதிப்பை வெளியிட்ட அமைச்சகம் எது? கரெக்ட் ஆன்சர், Ministry of Statistics and Program Implementation, புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகம். Next question. Which Indian state became the top marine fish producer in India in 2025, according to the ICR, Central Marine Fisheries Research Institute, Annual Report 2025? ICR, மத்திய கடல் மீன்வள ஆராய்ச்சி நிறுவனத்தின் 2025ஆம் ஆண்டு அறிக்கையின்படி 2025ஆம் ஆண்டில் இந்தியாவில் அதிக கடல் மீன் உற்பத்தி செய்யும் மாநிலமாக மாறிய இந்திய மாநிலம் எது? கரெக்ட் ஆன்சர், தமிழ்நாடு. Next question. On which list was India retained in the United States Trade Representative Special 301 Report 2026? அமெரிக்க வர்த்தக பிரதிநிதியின் சிறப்பு 301 அறிக்கை 2026இல் இந்தியா எந்த பட்டியலில் தக்கவைக்கப்பட்டது? கரெக்ட் ஆன்சர், Priority Watch List, முன்னுரிமை கண்காணிப்பு பட்டியல். Next question. Who assumed charge as Secretary, Defense Finance in the Ministry of Defense in May 2026? மே 2026இல் பாதுகாப்பு அமைச்சகத்தின் செயலாளராக, அதாவது பாதுகாப்பு நிதி பிரிவின் செயலாளராக பொறுப்பேற்றவர் யார்? கரெக்ட் ஆன்சர், விஸ்வஜித் சகாய். Next question. Which young swimmer from Jharkhand set a world record for the youngest and fastest Polk Strait crossing in April 2026? ஏப்ரல் 2026இல் பாக் ஜலசந்தியை மிக குறைந்த வயதில் மற்றும் மிக அதிவேகமாக கடந்ததற்கான உலக சாதனையை படைத்த
ஜார்க்கண்டைச் சேர்ந்த இளம் நீச்சல் வீரர் யார்? கரெக்ட் ஆன்சர் இஷாங்க் சிங். Next question. Which Indian state launched the Kuvaral mobile application for real-time disaster response in May 2026? மே 2026 நிகழ்நேர பேரிடர் மீட்பு நடவடிக்கைக்காக குவாரல் என்ற மொபைல் செயலியை அறிமுகப்படுத்திய இந்திய மாநிலம் எது? கரெக்ட் ஆன்சர் மிசோரம். Next question. Which district recorded the highest share of marine fish landings in Tamil Nadu in 2025? 2025ஆம் ஆண்டில் தமிழ்நாட்டில் கடல் மீன் இறக்குதலில் அதிக பங்கை பதிவு செய்த மாவட்டம் எது? கரெக்ட் ஆன்சர் கன்னியாகுமரி. Next question. Which Indian state partnered with UNESCO to document and preserve the indigenous engineering practice of Rosum bridges built by the Lepcha community? லெப்சா சமூகத்தினரால் கட்டப்பட்ட பாரம்பரிய பொறியியல் முறையிலான ருசோம் பாலங்களை ஆவணப்படுத்தவும் பாதுகாக்கவும் யுனெஸ்கோவுடன் கூட்டு சேர்ந்த இந்திய மாநிலம் எது? கரெக்ட் ஆன்சர் சிக்கிம். Next question. In which Indian state is the Kotkar Wildlife Sanctuary located? கோட்கர் வனவிலங்கு சரணாலயம் எந்த இந்திய மாநிலத்தில் அமைந்துள்ளது? கரெக்ட் ஆன்சர் ஒடிஷா. Next question. Which environmental offense has been proposed as the fifth international crime under international law? சர்வதேச சட்டத்தின் கீழ் 5வது சர்வதேச குற்றமாக முன்மொழியப்பட்டுள்ள சுற்றுச்சூழல் குற்றம் எது? கரெக்ட் ஆன்சர் ஈகோசைட் சூழலியல் அழிப்பு. Next question. In which Indian state was the Vizhinjam International Deepwater Multipurpose Seaport inaugurated to strengthen India's position in global maritime trade? உலகளாவிய கடல்சார் வர்த்தகத்தில் இந்தியாவின் நிலையை வலுப்படுத்துவதற்காக விழிஞம் சர்வதேச ஆழ்கடல் பன்னோக்கு துறைமுகம் எந்த இந்திய மாநிலத்தில் திறந்து வைக்கப்பட்டது? கரெக்ட் ஆன்சர் கேரளா. Next question. What is the name of the project launched by DRDO to develop futuristic armored combat platforms for the Indian Army? இந்திய இராணுவத்திற்காக எதிர்கால கவச போர் தளங்களை உருவாக்குவதற்காக DRDO ஆல் தொடங்கப்பட்ட திட்டத்தின் பெயர் என்ன? கரெக்ட் ஆன்சர் விக்ரம் VT-21 விக்ரம் VT-21. Next question. Which organization conducted the High Altitude Eye Care Initiative named OP Netra 1.0? ஆப் நேத்ரா 1.0 என்ற உயரமான மலைப்பகுதிகளுக்கான கண் பராமரிப்பு முன்னெடுப்பை எந்த அமைப்பு நடத்தியது? கரெக்ட் ஆன்சர் இந்தியன் ஆர்மி இந்திய இராணுவம். இன்றைய கேள்வி. What is the maximum imprisonment term prescribed for general violations under the Promotion and Regulation of Online Gaming Act 2025? ஆன்லைன் கேமிங் மேம்பாடு மற்றும் ஒழுங்குமுறை சட்டம் 2025 கீழ் பொதுவான விதிமீறல்களுக்கு விதிக்கப்படும் அதிகபட்ச சிறை தண்டனை காலம் என்ன? இதற்கான விடையை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவிடுங்கள். இன்றைய நடப்பு நிகழ்வுகளின் முக்கிய தகவல்களை விரிவாக பார்த்தோம். இந்த தகவல்கள் உங்கள் தேர்வுக்கு தயாராவதற்கு நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். தொடர்ந்து இது போன்ற நடப்பு நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து கொள்ளுங்கள். இந்த தகவல்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பயன்படும் என்று நினைத்தால் அவர்களுக்கும் இந்த வீடியோவை பகிருங்கள். விடாமுயற்சியோடு தொடர்ந்து பயிலுங்கள். அரசு பணி எனும் இலக்கை நிச்சயம் அடைவீர்கள். மீண்டும் நாளை மற்றுமொரு முக்கிய நடப்பு நிகழ்வுகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.